ஓகே, இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். 3.3 இதில் வந்து என்னென்னா எலிமினேஷன் மெத்தட். எலிமினேஷன் அப்படின் போது அதில் தெரியுது, எலிமினேட்னா என்னது, ரிமூவ் பண்ண போகிறோம். அப்போது ஒரு இதை ரிமூவ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஓகேங்களா, அதை என்ன ரிமூவ் பண்ணி சப்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்றத ஃபர்தராக பார்ப்போம். ஓகேங்களா, எலிமினேஷன் மெத்தட் தான் இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். டேரெக்டாக சம்மில் போயிடலாம், ஏன்னா அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஓகே, சால்வ் த ஃபாலோயிங் பேர் ஆஃப் தி லீனியர் ஈக்குவேஷன் பை தி எலிமினேஷன் மெத்தட் அண்ட் தி சப்ஸ்டியூஷன் மெத்தட். அதாவது என்ன, இப்போ ஏன் ரெண்டுமே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை எலிமினேட் பண்ணி செகண்ட் அந்த விஷயத்தை சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ பார்க்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5, 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 4. அதாவது எலிமினேஷன் மெத்தட்னா என்ன அப்படின்னா, ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம ஆட் அல்லது சப்ராக்ட் பண்ணுவோம். சப்ராக்ட் பண்ணும்போது அதாவது சேம் கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கோ ஒய்க்கோ சேம் கோஎஃபிஷியன்ட் இருந்தால் அதை நம்ம ஈஸியாக கேன்சல் பண்ணிவிட்டு, அதாவது எலிமினேட் பண்ணிவிட்டு இன்னொரு ஈக்குவேஷன், அதாவது இன்னொரு வேரியபிளுக்கான ஒரு ஆன்சரை நம்ம டேரெக்டாக ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ அதுதான் வந்து என்னென்னா எலிமினேஷன் மெத்தட். இப்போது இங்கே எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் எனி ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க, அதோடைய கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா அது இப்போ இங்கே 2x இருக்கா, அப்போ இந்த ஈக்குவேஷனை 2x ஆவோ, இல்லை இங்கே 3y இருக்கா, இந்த ஈக்குவேஷனை 3y ஆவோ மாற்ற நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஒருவேளை எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஒரு வேரியபிள் எடுத்துகிட்டு அதுக்கான எல்சிஎம்மை பார்க்கணும். எல்சிஎம்மை பார்த்துட்டு நம்ம மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்தராக நம்ம பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே கோஎஃபிஷியன்ட் சேமாக இல்லை, எக்ஸுக்கோ ஒய்க்கோ எதுக்குமே சேமாக இல்லை. ஆனால் இங்கே இருக்க ஈக்குவேஷனில் நான் 2xஓ இல்லை 3yஓ மாற்றிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், 3ஆல் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை 3ஆல் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். 2 multiply 3 in equation 1. அப்போ நான் என்ன வரும், 3x plus 3y equal to 15 வரும். போத் சைட்ஸ் மல்டிப்ளை பண்ணணும். இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கிட்டு மல்டிப்ளை பண்ணாமலாம் விட்டுறக்கூடாது. ரெண்டு சைடுமே எல்லா என்டிட்டிஸ்க்கும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். நம்ம ஒரு எனி நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது. ஸோ நெக்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து தேர்டுன்னு வச்சுப்போம். தென் 2x minus 3y equal to 4. இப்போ என்ன பண்ணலாம், இதை நம்ம ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். 3x + 2x என்னது 5xன்னு வந்துடும். அந்த இதை கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 15 + 4 என்னது 19. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னது 19/4 அப்படின்னு நமக்கு இப்படி ஒரு சிங்கிள் ஸ்டெப்லேயே கிடச்சிரும். இதில் நம்ம என்ன பார்க்கணும், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸ் ஆர் எனி வேரியபிள்ஸோட கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். அது ஜஸ்ட் என்னென்னா இன்னொரு ஈக்குவேஷனுக்கு மாதிரி நம்ம ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு டேரெக்டாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சாரி 19/5 நாட் 4. இந்த 5 இங்கிட்ட வந்துச்சுன்னா 5 டிவிஷனில் வந்துடும். அந்த நான் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் இந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எங்கே வேணால் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். இப்போ 19/5 + y equal to 5. X value in equation 1. ஓகேங்களா, இப்போ y is equal to 5 minus 19/5. இப்போ என்னது எல்சிஎம் எடுக்கணும். எனக்கு கீழே 1 இருக்கிறதா அர்த்தம். எல்சிஎம் ஆர் கிராஸ் மல்டிபிள் என்ன வேணால் சொல்லிக்கலாம். ஸோ 25 minus 19 divided by 5. இப்போ 25ல் 19 போச்சுன்னா 6/5. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ நமக்கு ஃபைண்ட் பண்ணிட்டோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 19/5, ஒய் இஸ் ஈக்குவல் டு 6/5. ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம மூவ் பண்ணலாம். 3x + 4y equal to 10, 2x minus 2y equal to 2. இங்கே பாருங்கள், எக்ஸோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இல்லை, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்டும் சேமாக இல்லை. பட் நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த ஈக்குவேஷனில் இருக்க 4y மாதிரி இந்த ஈக்குவேஷனில் என்னது ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கும். ஸோ அதை தான் நான் ஃபஸ்ட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன். equation 1, equation 2. ஓகே, மல்டிப்ளை by 2 in equation 2. ஓகேங்களா, மோஸ்ட்லி ஈக்குவேஷனுக்கு நேம் பண்ணும்போது ரவுண்ட் பண்ணி நேம் பண்ணுங்கள், அப்போ தான் நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருப்பீங்க. ஸோ அப்போ 4x minus 4y equal to 4ன்னு வரும். இதுதான் என்னது தேர்ட் ஈக்குவேஷன். அண்ட் தென் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். ஓகேங்களா, இங்கே வந்து என்னென்னா, இங்கே எப்படி அங்கே எப்படி ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி இன்னொரு ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இங்கே 2 டிஃப்ரெண்ட் ஈக்குவேஷன் தான் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும், மல்டிப்ளை பண்ணும். இப்போ இதை பண்ணிவிட்டு திருப்பி இதே ஈக்குவேஷனில் போய் நம்ம ஆட் பண்ணிவிட்டு சப்ராக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. இந்த ஈக்குவேஷன் நம்ம மாடிஃபை பண்ணோம், அதே மாதிரி அனதர் ஈக்குவேஷனை போய் இதை போய் என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். தென் 3x + 4y
ஈக்குவல் டு 10. இப்போ என்ன பண்ணலாம், ஆட் பண்ணோம் அப்படின்னா 7xன்னு வரும். இது கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 4y மைனஸ் 4y கேன்சல் ஆயிரும். ப்ளஸ் 14 வரும். அப்போ 7ஓட வேல்யூ என்னது, சரி எக்ஸோட வேல்யூ என்னது 14/7 ஈக்குவல் டு 2. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது 2 நம்ம ஃபைன் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டு ஈக்குவேஷனில் எந்தாவது ஒரு ஈக்குவேஷனை போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போகிறேன். 3 × 2 + 4y ஈக்குவல் டு 10. இப்போ 4y ஈக்குவல் டு என்னது 10 - 6. இப்போ y இஸ் ஈக்குவல் டு 4/4 ஈக்குவல் டு 1. 10 - 6 வந்து 4 வரும். இங்கிட்ட இருக்க 4 கீழே இங்கிட்ட வந்துருச்சுன்னா டிவிஷனில் வந்துடும். ஸோ நான் ஈஸியாக போட்டேன் 4/4 ஈக்குவல் டு 1 அப்படின்னு. ஓகேங்களா. இப்போ x இஸ் ஈக்குவல் டு 2, y இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி ஃபைனலாக நீங்கள் எடுத்து எழுதிடணும்.